தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான குழந்தை இயேசுடைய பக்தர்களே, டிசம்பர் மாதத்துடைய இந்த முதல் வியாழக்கிழமையை குழந்தை இயேசுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்கு அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். திருவருகை காலத்திலே, அது இந்த முதல் வியாழக்கிழமையிலே அற்புத குழந்தை இயேசு அநேக நன்மைகளை, புதுமைகளை, அற்புதங்களின் வாழ்விலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உறவான இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரங்களை இந்த திருவருகை காலத்திலே, இந்த டிசம்பர் மாதத்திலே நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், இன்னும் தேர்வுக்கான காரியங்கள், இன்னும் பல்வேறு விதமான குடும்ப காரியங்கள், குடும்ப சமாதானம், என்னமா இந்த வருடத்துடைய இந்த இறுதி மாதத்திலே பல்வேறு திட்டங்கள், குடும்ப காரியத்திலே ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்கு அழைத்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனை நீக்கி பால திருவருத்தின் பெயரால் எங்களுக்கு இந்த மன்றாட்டுகளை தரும்படி உம்மிடத்திலே கிறிஸ்துவியா மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே தாயாம் துறவியானது திரு சாபாஸ் என்ற துறவியை 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து இந்த துறவியை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் கப்படோக்கியா இந்த நகரிலே முட்லஸ்கா இந்த இடத்திலே பிறந்தவராக, கிபி 439ஆம் ஆண்டு பிறந்தவராக. தன்னுடைய தந்தை இராணுவ தளபதியாக இருக்கின்றார். தாயாருடைய பெயர் சோபியா. தந்தை இராணுவத்திற்காக செல்லும் 5 வயது சிறுவனாக இருக்கிற பொழுது தங்களுடைய மாமாவுடைய இல்லத்திலே வைத்துவிட்டு செல்லணும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு 8 வயதிலேயே இவர் பிளாவிஸ் என்ற அந்த துறவர மடத்திலே சேர்க்கப்படுகின்றார். அது மிகவும் ஒரு கடினமான துறவர அந்த ஒழுங்குகளை பின்பற்றக்கூடிய அந்த மடத்திலே 10 ஆண்டுகள் சாபாஸ் அந்த ஒரு பயிற்சியை பெறுகின்றார். துறவர வாழ்வை பெறுகின்றார். இறை ஒன்றிப்பை, இறை அருளை பெறுகின்றார். தன்னுடைய பெற்றோர் இராணுவத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது தன்னுடைய மகனை அந்த பிளவிஸ் மடத்திலிருந்து அழைக்கிறார்கள். மகனே வா, நம்முடைய இல்லத்திற்கு போவோம் என்று அழைக்கிற பொழுது சாபாஸ் வரவில்லை. நான் துறவியாகவே நான் மாறப்போகின்றேன், இல்லற வாழ்வு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய இந்த 5ஆம் நூற்றாண்டிலே துறவு பூண்டு இறை ஒன்றிப்பும் இறை அமைதியிலும் தன் வாழ்நாளிலே கடவுளை அறிந்தவராக, இயேசுவை அறிந்தவராக தன் வாழ்நாள் முழுமையாய் சாபாஸ் இறை திருவுளத்துக்கு தன்னை பணிந்து இறை சித்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டியவர் புனித சாபாஸ். பல மடங்களை, துறவர மடங்களை நிறுவியவர். பல மடங்களுக்கு சென்று இறை அனுபவத்தை பெற்றவர் தான் இந்த சாபாஸ். ஏறக்குறைய 530 ஏறக்குறைய அந்த 500 அந்த ஆண்டுகளிலே குருவாக, கடைசியிலே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அந்த அளவுக்கு பல துறவர மடங்களை நிறுவி துறவர கடின அந்த ஒழுக்கத்தை, இறை ஒன்றிப்பை மக்களுக்கு சுற்றி காட்டியவர். ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டில் நிறைய வாலிப இளைஞர்கள் இவருடைய இந்த துறவர வாழ்வை பார்த்து அநேக இளைஞர்கள் இந்த துறவர வாழ்வை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த அளவுக்கு உலகிற்கு ஒளியாக, உலகிற்கு உப்பாக தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னை இறை ஒன்றிப்பிலே கரைத்து கடும் தவத்திலே ஈடுபட்டு, ஜெபத்திலே ஈடுபட்டு, தியானத்திலே ஈடுபட்டு கடவுளோடு ஒன்றித்தவராக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கிறார் புனித சாபாஸ். அவருடைய இந்த திருநாளிலே நற்செய்தி பகுதியாக ஆண்டவர் நமக்கு கூறுவது, இறை வார்த்தையை கடைபிடித்து போதிப்பவர்கள் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்கிறார். பாறை என்று சொன்னாலே ஒரு திடமானது, கடினமானது. அந்த பாறை என்று சொல்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே எப்போதுமே நாம் ஒரு நாளும் சோர்வடையவே வேண்டாம். ஆண்டவரே கற்பாறையாக இருக்கிறார், ஆண்டவரே அரணம் கோட்டயமாக இருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக வாசிக்கப்படுகின்றது. இயேசுவே கற்பாறையாக, இயேசுவே கோட்டையாக இருக்கிற அவரிடத்திலே அந்த இறை வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது வெறும் ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா என்று சொல்வது மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுடைய வார்த்தைகள், இயேசுடைய விழுமியங்கள், இயேசுடைய மதிப்பீடுகள், இயேசுடைய கொள்கைகள், இயேசுடைய போதனைகளை கேட்பவர்களாக மட்டுமல்ல, மாறாக அதன்படி நாம் நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பாறை மீது எழுதிய அறிவாளிக்காக இருக்க வேண்டும், மணல் மீது கட்டிய மூடனுக்கல்ல. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையிலே முட்டாளாக இருக்கிறார்கள், படித்த முட்டாளாக. இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுப்பது, வாழ்நாளில் எதை யாருக்கு செய்வெடுப்பது, இன்றைக்கு பல்வேறு மயக்க நிலையிலே, மாய நிலையிலே இன்றைக்கு பிள்ளைகள் சிக்கிண்டு தவிக்கின்றார்கள். கெட்ட துர்க்க பழக்க வழக்கத்திலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அற்புத குழந்தை இயேசு இந்த நாளிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி பாறையா மணலா எதிலே நாம் வீடுகளை கட்டப்போகிறோம்? சிந்திப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே,
அருமையான இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி கூறப்பா. இந்த டிசம்பர் மாதம் திருவரை காலத்தில் இந்த முதல் வியாழக்கிழமையிலே அற்புத குழந்தை இயேசு எங்கள் குடும்பத்திலே தங்குபடியாக எங்கள் உள்ளங்களிலே வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டானது போல இயேசுவே நீரே எங்கள் உள்ளத்திலே குடிகொள்ள வாரும் ஆண்டவரே. கடும் தவத்தாலும் கடும் ஜபத்தாலும் துறவர வாழ்வாலும் புனித சாபாஸ் அந்த 5ஆம் நூற்றாண்டில் அத்தனை இளைஞர்களை தன்னுடைய பக்கம் சேர்த்தார். அதே போல இன்றைக்கு நாங்கள் உலகிற்கு சாட்சியாக நாங்கள் இருப்பதற்கு தேவையான அருள் வரங்களை அருட்கொடைகளை அற்புத குழந்தை இயேசு வழியாக இந்த நாளிலே எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த இறை திருவுளத்தை அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எப்பொழுதும் தங்களுடைய விருப்பம் போல அல்ல, மாறாக கடவுள் என்ன சொல்லுகின்றாரோ, கடவுள் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதன்படி நடக்கக்கூடிய ஞானமுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய சமூகத்தை நீர் உருவாக்க இந்த ஆண்டு இந்த திருவிழை காலத்தை தொடங்கி இருக்கிற எங்கள் உள்ளங்களிலே கடும் தவத்தையும் கடும் ஜபத்தையும் நாங்கள் எப்பொழுதுமே அதை துறவர வாழ்வை எப்பொழுதுமே நாங்கள் கொண்டவராக இருக்க எங்கள் உள்ளங்களிலே இறை அமைதியை தந்தல்வீராக. பல்வேறு பிரச்சனைகளோடும் பல்வேறு துயரங்களோடும் பாடுகளோடும் சிக்கல்களோடும் இருக்கிற பிள்ளைகளை அற்புத குழந்தை இயேசு அவருடைய கண்ணீரை துடைப்பவராக, அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவராக, வல்லமையுள்ளவராக இந்த நாள் முழுமையாய் இந்த மாதம் முழுமையாய் வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.